மேடம் இந்த எஸ்ஐ வீட்டுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியுமா மேடம்? சார் அந்த லைட்டில் போனீங்கன்னா நேராக போனீங்கன்னா இருக்கும் சார். தேங்க்ஸ் மேடம். என்ன இந்த நாட்டில் எல்லாம் கிளவுனுங்க மாதிரி பேசுகிறாங்கன்னு அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் நினச்சிக்கிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாரு. இந்த பொண்ணு ஒரு லூஸாக இருக்குமோ, அதுக்கிட்ட போய் நம்ம வழி கேட்டுட்டோன்ட்டு நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் யோசிச்சுட்டு இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு சொன்ன ரூட் வந்துருச்சு. ஆனால் இந்த வீடியோவில் கம்பெனியில் அப்புறம் ஒரு இடத்துக்கு போனால் அது அந்த நாட்டோட மிலிட்ரி பிளேஸ் போல். சரி எதுக்கு வம்புன்னு நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் போயிட்டே இருக்கிறாருங்க. இப்போ சரி இங்கே ஏதோ இது இடமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே அப்படியே போகிறதுக்கு வழி பார்த்தா இது அங்கே இருக்குது ஓரத்தில் வழி. அப்புறம் நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் தானே, உங்களுக்கு வண்டி ஓட்டத்தை பற்றி தெரியும். சல்லுன்னு போயிடுவார். அப்புறம் வண்டியை போய் பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்புறம் யாரோ தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்ற சத்தம் அவர் கேட்டோடனே சுற்றி முற்றின்னு பார்க்குறாரு, யாருமே இல்லை. சரி மறுபடியும் ஏதோ லூசு பொண்ணு தான் கூப்பிடுறது பார்த்தா மறுபடியும் தம்பி நான் தான்ப்பா அந்த இன்ஸ்பெக்டரு வாப்பா அப்படின்னு இன்ஸ்பெக்டரா அப்படின்னு நினச்சிட்டு யார்ப்பா இன்ஸ்பெக்டர்னு கேட்டால் சாரிப்பா எஸ்ஐப்பா அப்படிங்கிற சத்தம் கேட்டுச்சு. சரி யாரா இருக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்குது. அப்புறம் சரி ஏதோ நம்ம பிரம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த வாய்ஸ் கேட்ட இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு வயசானவர் பார்க்கலாம் டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு நடந்துக்கிட்டே இருக்காரு. சார் இப்போ நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் கூப்பிட்றாரு. சார் நீங்கள் தான் அந்த எஸ்ஐயா? ஆமாப்பா நான் தான்ப்பா அந்த ரிட்டையர்டு எஸ்ஐ. சார் கொஞ்சம் நின்னீங்கன்னா தெளிவாக பேசலாம். தம்பி எனக்கு டாக்டர் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிட்டாங்கப்பா, அதனால தான்ப்பா நடந்துக்கிட்டே பேசலாம்ப்பா. சார் அந்த வீட்டை பற்றி உங்கள்கிட்ட சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வந்திருக்கேன் சார். ஆமாப்பா அந்த பையன் முகேஷை 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான்ப்பா என்கவுண்டர் பண்ணி கொள்ள சொன்னேன். அவனோட ஆன்மா இந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு, நிறைய பேர் பேசுகிறாங்க. எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை சார். உங்களுக்கு மேலே ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா இதான் சார் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அப்படி பேசுறாருன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சுதுங்க. இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 4 வீடியோன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் கைஸ்.